ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம விஜய் வீட்டுக்கு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப பதட்டமா ரூம் விட்டு வெளியே வராம ரூம்குள்ளேயே உட்காந்து அழுந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் சாரதா நம்ம கங்கா கிட்டே பாட்டிக்கிட்டே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவ கர்ப்பமா இருக்க, இந்த விஷயம் தெரிஞ்சு கூட இந்த பையன் வராம இருக்கான். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் அந்த பையன் காவேரி பாடி சுத்திட்டு இருந்தான். இப்போ எங்க பாட்டியும் சுத்தியும் இந்த டிவோர்ஸ் பேப்பர் கழுத்து கட்டிட்டு போனதுக்கு அப்புறத்துல இருந்து அவனோட நடவடிக்கை சரி கிடையாது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் காவேரி பாடி வந்துட்டு இருந்த பையன் இப்போ நான் பேசணும்னு சொல்லி தெரிஞ்சு கூட இந்த மாதிரி அவாய்ட் பண்றான்னா அப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ காவேரி ஏமாச்சிட்டு இந்த பையன் போயிட்டான்னு அந்த பையனுக்கு காவேரி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட நம்ம சாரதா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அது நேரம் இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம காவேரி ரூம்ல உட்காந்து அழுந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம விஜயும் வந்துடுறாங்க. விஜய் நம்ம குமரனை கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்து சாரதா நீங்க வந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. காவேரி அப்படி சொல்லிட்டு உள்ள வந்தோடனே விஜய் காவேரி கூப்பிடுறாங்க. அப்போ கரெக்டா காவேரி ரூம் திறந்து வெளியே பாக்குறாங்க. விஜய் நிக்கிறத பார்த்து அவ்வளவு சந்தோஷத்துல காவேரி விஜயை பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை கவனிச்சு விஜய் நீ எதுவும் கவலைப்படக்கூடாது காவேரி, நான் உனக்கு இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்க அம்மா என்ன பேச சொன்னாங்க, வா நம்ம பேசாம கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால சாரதா இங்க வாங்க, உங்களோட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம சாரதா கண் கலங்கிக்கிட்ட கேட்கறாங்க, நீங்க ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா காசு வாங்கிட்டு நடிக்கும் அந்த பொண்ணோட வயசுல இப்போ இப்படி ஒரு குழந்தை கொடுத்துருப்பீங்களா? அது மட்டும் இல்லாமல் நியாயமா? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. காசு வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது காணான்னு சொல்லிட்டு இப்ப கர்வமாக்கி அவளோட வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி ஆகிக்கிட்டீங்க. நியாயமா தம்பி அப்படி சொல்லி கண் கலங்கிட்டு நம்ம காவிரி கிட்ட விஜய் நம்ம சாரதா அழுந்துகிட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம என்னமோ உங்க பொண்ணை ஏமாத்தி கைவிட்டுட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம காவேரி எனக்கு தான் தெரிஞ்ச பிறகுதான், அது மட்டும் இல்லாம காவேரி மனசுல நான் இருக்கேன், என் மனசுல காவேரி இருக்கான்னு தெரிஞ்ச பிறகுதான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் கண்ணன் மணியாவே வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் காவேரிக்கு வயிற்றுல குழந்தை தங்குச்சு. அதுக்கு எதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அக்ரிமெண்ட்லாம் என்னைக்கே முடிஞ்சு போன விஷயம். 1000 அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலுமே 1000 டிவோர்ஸ் பேப்பர்ல கழுத்து போட்டிருந்தாலுமே இதுக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா காவேரி எனக்கு தான், அவளுக்கு நான் தான், எனக்கு கொண்டாடினது காவேரி மட்டும், அது யாராலுமே மாற்ற முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படி சொல்லிட்டு காவேரி எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், காவேரி மட்டும் என்னது பிரிச்சுலத்தையும் அப்படி சொல்லி கையெடுத்து கும்பிட்டு விஜய் கெஞ்சி கேட்கறாங்க. இது நேரம் நம்ம சாரதா கண்கலங்க கிட்ட அப்படி தயக்கத்தோட பேசுறாங்க. உடனே நம்ம சாரதா சொல்றாங்க, நீங்க எல்லாம் பேசும்போது எனக்கு சந்தோஷமா தான், கேட்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்க வீட்டுல இருக்கீங்க எல்லாருமே காவிரி ஏத்துப்பாங்களா என்ன? எல்லாருமே காவிரி நீங்களும் சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேள்விக்குறியா கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு தயக்கமா இருக்கு. என்ன எல்லாரும் எங்க வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இதே மிக பெருசா மறைக்கிற மாதிரி இருக்கு காவிரியோட திடீர் நடமாட்டம். அது மட்டும் இல்லாம அவ என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாமே இது மிகப்பெரிய குழப்பத்தை எனக்கு உண்டாகுது. ஏன்னா நீங்க இத்தனை நாளா ஒரு வார்த்தை கூட கேட்கறது கேள்வி கேட்டிருக்கீங்க, என்ன பேசுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு காவிரி கர்ப்பமாக்குறது தான் காரணம் கருதி எங்க வீட்டுல இருந்து யார்ட்ட இதாட்ட சொன்னாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்ப கோமா கத்துறாங்க. யார்ட்ட போய் இதாட்ட சொல்ல போறீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா கேட்கவே நம்ம சாரதா வேற வழியில எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. உங்க பாட்டி சுத்தி என்னெல்லாம் பேசக்கூடாது எல்லாமே பேசிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வேண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கிட்ட கையெழுத்து கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம காவிரி இந்த வீட்டுக்கு வாழக்கூடாதான், வாழவே கூடாதா, காவிரி கோயில்ல பார்த்து இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. காவிரி அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்திருந்தான்னா அவங்க செத்து போயிடும்னு சொல்லி உங்க பாட்டி மிரட்டுறாங்க, உங்க சுத்தியும் அதே மாதிரி மிரட்டுறாங்க. அது மட்டும் கணக்கோட காவிரியோட கேரக்டரை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. காவிரி நிவினை சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டு காவிரி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு தம்பி, என் பொண்ணு அந்த வீட்டுல எப்படி வாழுவேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு விஜய்க்கு செம்ம கோவருது. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம காவிரி இவ்வளவு பிரச்சனை நடந்தீங்கன்ற ஒரு வார்த்தை நீ சொன்னியா? என் பாட்டி தான் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் அப்பவுமே இந்த பிரச்சனை எல்லாம் பேசி முடிச்சிருப்பேனே. எதுக்கு எடுத்தாலும் நீ எதுக்கு எப்ப முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டே இருக்க? யார் என்ன சொன்னாலுமே என்னை விட்டுட்டு நீ போயிருவி, அப்போ நமக்கு முக்கியமே கிடையாதா? நீ என்னதோ என்னைக்குதான் உனக்காக வளர்ப்புற, எனக்காக வளர்ப்புற. இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நீ என்னை விட்டுட்டு பெரிய முட்டாள் மாதிரி முடிவு எடுக்கிற காவிரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா கேட்கறாங்க. காவிரி எந்த ஒரு பதில் சொல்லாம கண் கலங்கிட்டு நிக்கிறாங்க. உடனே விஜய் இந்த பிரச்சனை நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு செம்ம கோவத்துல நேரம் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு போனோடனே நம்ம அன்பரசன் சித்தி அது மட்டும் பாட்டி தாத்தா எல்லாருமே நிற்கிறாங்க. விஜய் செம்ம கோவத்துல கத்திக்கிட்டே வரதை பார்த்து எல்லாருமே செம்மைய குழப்பத்தோடு நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் அன்பரசனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க. இதெல்லாம் தாத்தாக்கு பாட்டிக்கு சித்திக்கு ஒன்றும் புரியல, என்ன விஜய் பண்ணிட்டு எதுனா முட்டாளுக்கான மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட சொல்லுறாங்க. விஜய்
ஆனா முட்டாள்தனமா கரைப்படா அப்படி நீங்களா பண்ணது என்னது அப்படி சொல்லி கேட்கறாங்க. பாட்டியை சுத்தி இப்படி திருத்திட்டு முழிக்கிறாங்க. இதெல்லாம் கொண்டு தாத்தா பொண்ணு புரியல. என்னடா இவங்க என்ன பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம எதுக்காக நீ இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. தாத்தா உங்களுக்கு தெரிஞ்சு நடந்தா தெரியும்னா எனக்கு தெரியல, ஆனா எனக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் என்னோட வாழ்க்கை மொத்தமா கெடுக்க பார்த்திருக்காங்க. அதுக்கு இந்த பாட்டிக்கு உடனே அது மட்டும் இல்லாம இந்த பாட்டி என்ன வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா, காவிரி கிட்ட போய் ப்ரெஷர் போட்டு காவிரி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கொடுத்து என்னை விட்டுட்டு போக சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாட்டு நினைச்சீங்க? அது மட்டும் இல்லாம காவிரி ப்ரெஷர் போட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா அதை நான் எப்படி ஒத்துப்பேன், நான் எப்படி சம்மதிச்சு காவிரி விட்டுட்டு வந்துருவேன்னு நினைச்சீங்க சொல்லுங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கறாங்க. உடனே நம்ம பாட்டி வந்து ஒரு பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம உடனே விஜயோட சித்தி சொல்றாங்க, என்னடா தப்பு இருக்கு, அது மட்டும் உன்னோட வாழ்க்கை நல்லபடியா நான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த காவிரி நீ என்னைக்கு இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டை கூட்டிட்டு வந்து அன்னையில இருந்து உன்னோட நிம்மதி மொத்தமா போயிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த பசுபதியால இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதெல்லாம் உனக்கு எனக்கு தான் புரிய போகுதுங்க பாரு. உன்னோட தம்பி அஜய் வாழ்க்கை சின்ன பணமாயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் யாரு, நம்ம இந்த காவிரி தான். அதனாலதான் உன் வாழ்க்கையில இருந்து காவிரி பிரிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே விஜய்க்கு ரொம்ப கொஞ்சம் நீங்க சித்தி எதுவுமே பேசாதீங்க, அது மட்டும் நான் செம்ம கோவத்துல இருக்கேன், பேசாம நான் வீட்டுல இருக்கு இடம் விட்டேன்னா அதுக்கு என்னோட வாழ்க்கை தலைவனுக்கு அர்த்தம் ஆகாது. அது மட்டும் இல்லாம பேசாம இந்த வீட்டுல ஓரமா இருந்திருக்கும், நீங்க தேவையில்லாம தப்பான முடிவு எடுத்து என்னோட வாழ்க்கை சின்ன பண்ணாம இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதானே, அது மட்டும் இல்ல நீதான் சித்தியும் பாட்டியும் மனசை குழப்பி இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருப்போம் அப்படி சொல்லிட்டு முதல்ல வெளியே போடா அப்படி சொல்லிட்டு நம்ம கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க. இதெல்லாம் பார்த்து சித்தி வந்து நிறுத்தி விஜய், நானும் பார்த்து ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம காவிரி ஒண்ணு உன் மேல ஆசைப்பட்ட ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு உன் பணத்து மேல ஆசைப்பட்டு, அது மட்டும் இல்லாம உன்னோட நிறைய சொத்து இருக்குன்னு ஆசைப்பட்டு உன்னை விட்டுட்டு போகாம கூடயே இருந்துட்டு இருக்கா. அது புரியும் நீதான் முட்டாள்தனமா காவிரி காவிரின்னு பின்னாடி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்லுங்க. உடனே பாட்டு சொல்றாங்க, ஆமாண்டா அவன் சொல்றதை கட்டு, அது மட்டும் காவிரிக்கு மேல பாசெல்லாம் கிடையாது, இப்படி பாசம் தான் உன் கூட வந்து வாழ்ந்துருப்பேன் இன்னைக்கு, என்னது வாழ மாட்டேங்குன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சிருக்கான காரணம் என்னது அவளுக்கு தெரியும் எப்படின்னு முன்னாடி வருவனே, அதனாலதான் நாய் மாதிரி அலைய வச்சு சொத்தெல்லாம் பேர் எழுதி வாங்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு செம்ம கோவம் வருது. நிறுத்துக்கு பட் நானும் பார்த்து ரொம்ப ஓவரது. இப்ப காவிரி பத்தி இதுக்கு மேலே யாரும் இந்த வீட்டுல ஒரு வார்த்தை பேசக்கூட, உங்களுக்கு சொத்து தானே கணக்கு தெரியுது, அது மட்டும் சொத்து எனக்கு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், காவிரி தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டிகள் வந்து டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது, இந்த வீட்டுல ஒரு செகண்டுக்குள்ள இருக்க மாட்டேன், இந்த வீட்டோட மொத்தமா நான் வெளியே போறேன், என் பொண்டாட்டி எங்க இருக்காலும் அங்கதான் நான் இனிமே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தே பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு நம்ம விஜய் வந்து கிளம்ப போறாங்க. இதெல்லாம் பார்த்து தாத்தா வந்து செம்ம ஷோக்கோட அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம விஜய் எடுத்த முடிவு யாராலும் கரெக்டாக நினைக்கிறீங்க எல்லாருமே இப்படியே லைக் பண்ணுங்க. அது மட்டும் இனிமே தான் மகாநதி இன்ட்ரெஸ்டிங்கான எப்படி சொல்ல போகுது. ஏன்னா நம்ம சாரதா வந்து எப்படி விஜய் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க, நம்ம விஜய் கவரி சேர்ந்து வாழ போறாங்க. நம்ம தாத்தாவும் பாட்டி எப்படி புரிஞ்சுக்க போறாங்க தெரியல. நம்ம தாத்தா எப்படியே பாட்டிக்கு புரிய வச்சு விஜய் கிட்ட பேசி எப்படி விஜய் கவரிஞ்ச வீட்டுக்கு பல எப்படி கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டி சீக்கிரம் இந்த மாதிரி எபிசோட் வரப்போதில் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.